90 டேஸ் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 12. ஸோ இன்றைக்கி டே மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி காலையிலே குக்கி எஃப்எம் ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன். ஹவு டு மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு, நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நம்ம கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஆடியோ புக் நான் கேட்கும் போது எனக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இனிமேல் இந்த பாட்காஸ்ட் கேட்ட உடனே நான் நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டேன், அதை இம்ப்ளிமெண்டேஷனும் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி காலையில் டூ டூ லிஸ்ட் எழுதிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஆஸ் யூஷுவல் 300 கேலரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டேன். ஒர்க் அவுட் போட்ட முடித்த உடனே செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லாம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 10 டேஸ் தான் ரிமைனிங் டேஸ் இருக்குது. இந்த 10 டேஸில் ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த மாதத்துக்கான டார்கெட்டில். அதுக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து இன்றைக்கி பிஸ்னஸில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், யார் யார் டீமில் எவ்வளோ வால்யூம் போயிருக்கு, இன்னும் பேலன்ஸ் யார் யார்கிட்ட வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டீமில் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது இருந்தது. எல்லாருக்கும் கால் பண்ணி பேச டைம் இல்லாதனால நான் வந்து ஜூமில் போட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன்றைக்கி டீமுக்கு என்னென்னலாம் இன்ஃபார்ம் பண்ணுமோ எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒன்ஸ் டீமோட ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் நமக்கு என்னென்ன பேலன்ஸ் ஒர்க்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் ஒர்க்கை வந்து ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கான டே எனக்கு பிஸ்னஸ்லேயும் சரி, என்னோடய மைண்ட் லெவல்லையும் சரி, என்னோடய ஃபிசிக்கலாகவும் சரி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்குவேன். ஏன்னா நம்ம ஒன் டே மட்டும் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்னா தூக்கமே வராது. இன்றைக்கி நான் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், நல்லா